அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிகே ஃபுல் மாடல் டெஸ்ட் 6ல் ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ரிவிஷனுக்கு. அதாவது இந்த 100 கேள்விகளில் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சதுங்கிறத நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. வாங்க முதல் கேள்வி பார்த்துடலாம். எந்த பழங்குடியின மக்கள் ஆட்சியை எதிர்த்து முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள்? எந்த பழங்குடியின மக்கள் ஆட்சியை எதிர்த்து, அதாவது ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள்? எந்த பழங்குடியின மக்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள்? ஆன்சர் சந்தால் இன மக்கள் என்பது சரி. சாலை வழி மற்றும் போக்குவரத்து துறையால் மொத்தம் எத்தனை எச்சரிக்கை குறியீடுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன? சாலை வழி மற்றும் போக்குவரத்து துறையால் மொத்தம் எத்தனை எச்சரிக்கை குறியீடுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன? 40 என்பது சரி. உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள இடம் கமுதி என்பது சரி. சூயஸ் கால்வாய் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1869 என்பது சரி. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எத்தனை ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது? அதுதான் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்குள்ளதான் அவங்க பாத்தீங்கன்னா குறைகளை தீர்க்க முயல்கிறது. அது எத்தனை ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகள்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி என்பது சரி. ரயத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ரயத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஆன்சர் உழவர் என்பது சரி. பல் மருத்துவத்திலும் புகைப்பட பொருள் மின்முலாம் பூசுதலிலும் மற்றும் ஆடம்பர பொருள்கள் தயாரிப்பிலும் அதிகம் பயன்படுத்தப்படும் உலோகம் எது? இது பல் மருத்துவம், புகைப்பட பொருள், மின்புலாம் பூசுதல், ஆடம்பர பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆன்சர் வெள்ளி என்பது சரியான உலோகமாகும். சங்க காலத்தில் அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சங்க காலத்தில் அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர் நீதிமன்றம் ஆன்சர் சபை என்று அழைக்கப்பட்டது. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1979 என்பது சரி. பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர் யார்? பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர் பாரதியார் என்பது சரி. நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ல பாருங்க. நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்பது சரி. எந்த ஆண்டில் திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? திகாவிலிருந்து பிரிஞ்சு திமுக அண்ணாவால் துவங்கப்பட்டது. அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1949 என்பது சரி. உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இது 2 கேள்வியும் முக்கியம். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா அவருடைய 62 வயது வரை பதவியில் இருப்பார். 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் எந்த புயல்? 2004 சுனாமிக்கு பிறகு நம்ம தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா என்பது சரி. ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட மாநில சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்? ஒரு கட்சி மாநில கட்சியா ஆகணும்னா மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் எத்தனை சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்? 3% என்பது சரி. திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பியவர் யார்? திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பியவர் பெரியார் என்பது சரி. தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் முறை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது?
தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் முறை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1999ஆம் ஆண்டு என்பது சரி. தேநீரில் உள்ள அமிலம் என்ன அமிலம்? தேநீரில் என்ன அமிலம் உள்ளது? ஆன்சர் தேநீரில் உள்ள அமிலம் பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம் என்பது சரி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமையப்பெற்றது? சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமையப்பெற்றது? காக்கா கலேல்கர் என்பது சரியான விடை. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் எவ்வளவு தொகையை பிணை தொகையாக செலுத்த வேண்டும்? சட்டப்பேரவை தேர்தலில் ஒருத்தர் போட்டியிடணும்னா எவ்வளவு தொகையை பிணை தொகையாக செலுத்த வேண்டும்? ஆன்சர் 10,000 ரூபாய் என்பது சரி. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு 18 என்பது சரி. மழைநீரின் pH மதிப்பு என்ன? மழைநீரோட pH மதிப்பு என்ன? ஆன்சர் 7 என்பது சரி. நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள்னு பார்த்தீங்கன்னா 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தென்னாப்பிரிக்க சமூகம் மக்களாட்சிக்கு மாறிய ஆண்டு எந்த ஆண்டு? தென்னாப்பிரிக்க சமூகம் மக்களாட்சிக்கு மாறிய ஆண்டு எதுன்னு பாருங்க, 1994 என்பது சரி. அல்கலிகள் எனப்படுபவை என்ன? அல்கலிகள் எனப்படுபவை என்ன? ஆன்சர் நீரில் கரையும் காரங்கள் தான் அல்கலிகள் என அழைக்கப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு காரத்துடன் வினைபுரிந்து வெளிப்படுத்துவது என்ன? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் காரம் என்னத்தை வெளிப்படுத்துகிறது? ஆன்சர் உப்பு மற்றும் நீரை வெளிப்படுத்துகிறது என்பது சரி. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது எது? எந்த நாடு? ஆப்ஷன்ல பாருங்க, இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது இந்தியா என்பது சரி. 1913ஆம் ஆண்டில் யாருடைய தலைமையில் ராயல் ஆணையம் இந்தியா வந்தது? 1913ல் ராயல் ஆணையம் யார் தலைமையில் இந்தியா வந்தது? ஆன்சர் அலெக்சாண்டர் கார்டியூ என்பது சரி. முதன்மை பாறைகள் அல்லது தாய் பாறைகள் என்று எது அழைக்கப்படுகின்றன? முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படும் பாறைகள் எது? ஆன்சர் தீப்பாறைகள் என்பது சரி. முகலாய அரசில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் என்ன பெயரில் பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டுள்ளன? அந்த தொழிற்கூடங்கள் பெயர் என்ன? முகலாய அரசில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் கர்கானா என்ற பெயரில் பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டுள்ளன. மண்டல் ஆணையத்தின் செயலராக செயல்பட்டவர் யார்? மண்டல் ஆணையத்தின் செயலராக செயல்பட்டவர் ஆன்சர் SS கில் என்பது சரி. ஜிஎஸ்டி வரியில் அதிகபட்ச வரி விதிப்பு 4 வரி விதிப்புன்னு நம்ம பார்த்தோம். ஜிஎஸ்டி வரியில் அதிகபட்ச வரி விதிப்பு எவ்வளவு? ஆன்சர் 28% என்பது சரி. விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரி. கிபி 1526ஆம் ஆண்டு பானிபட் போர்க்களத்தில் யாரை வெற்றி கொண்ட பின்னர் பாபர் முகலாய பேரரசை நிறுவினார்? 1520 பானிபட் போர்ல பாபர் ஒருத்தரை தோற்கடித்து முகலாய பேரரசை நிறுவுவார். அவர் தோற்கடிக்கப்பட்டவர். ஆன்சர் இப்ராஹிம் லோடி என்பது சரி. பழனிமலையின் உயரமான சிகரம் என்ன சிகரம்? ஆப்ஷன்ல பாருங்க, பழனிமலையின் உயரமான சிகரம் வந்தராவ் என்பது சரி. இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா 3வது பெரிய நாடாக உள்ளது. சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு?
சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த புலவர்களின் எண்ணிக்கை 450 என்பது சரி. மொகஞ்சதாரோவில் கிடைத்த மதகுரு அல்லது அரசன் சிலை எதனால் செய்யப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. மதகுரு அல்லது அரசன் சிலை எதனால் செய்யப்பட்டிருந்தது? மாக்கல் என்பது சரி. பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றிய ஹரிசேனர் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? ஹரிசேனர் யாருடைய அவைக்கள புலவராவார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர் என்பது சரி. நீலகிரி மலையின் உயரமான சிகரமான தொட்டபெட்டாவின் உயரம் என்ன? நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா, அதனுடைய உயரம் என்ன? ஆன்சர் 2637 மீட்டர் என்பது சரி. அதிக மைக்கா படிவுகளை கொண்ட மாநிலம் எந்த மாநிலம்? அதிக மைக்கா படிவுகளை கொண்ட மாநிலம் ஆன்சர் ஆந்திரா என்பது சரி. சென்னை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்றவர் யார்? வந்தவாசி போரில் வெற்றி பெற்றவர் ஆன்சர் சர் அயர்கூட் என்பது சரி. தேசங்களின் வளம் பற்றிய ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார்? தேசங்களின் வளம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் என்பது சரி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஏப்ரல் 2000 ஆண்டு என்பது சரி. காவிரி ஆறு தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது? காவிரி தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது? 416 கிலோமீட்டர் என்பது சரி. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ள இடம் பெங்களூர் என்பது சரி. இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் நேரு, ஜவஹர்லால் நேரு என்பது சரி. யாருடைய காலத்தில் ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார்? அது யாருடைய காலம்? ஆன்சர் அக்பர் காலத்துல தான் ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார். தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னர் யார்? தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னர் யார்? ஆன்சர் சேரல் இரும்பொறை என்பது சரி. வைகை அணை திறக்கப்பட்ட நாள் எந்த நாள்? வைகை அணை திறக்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஜனவரி 21, 1959 ஆண்டு வைகை அணை திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? சாப்ட்வேர். இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? ஆன்சர் TCS என்பது சரி. செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் என்பது சரி. எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அது எந்த சட்டப்பிரிவு? ஆன்சர் 66 ஒன்றின் கீழ் தான் துணை குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்? 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்? ஆன்சர் 38% என்பது சரி. போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் ஆவடி என்பது சரி. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது? இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்ட இடம் கராச்சி என்பது சரி. எல்லோரோவில் உள்ள குடைவரை கோயில்களில் எத்தனை வகையான குகைகள் உள்ளன? எல்லோரோவில்
குடைவரை கோவில்களில் எத்தனை வகையான குகைகள் உள்ளன? ஆன்சர் 34 குகைகள் உள்ளன என்பது சரி. எந்த இடத்தில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார்? அது எந்த இடம்? எந்த இடத்தில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார்? ஆன்சர் சிக்கந்தாரா என்பது சரி. முல்லை பெரியாறு அணை எந்த ஆண்டு ஆங்கிலேய நிர்வாகத்தால் கட்டப்பட்டது? முல்லை பெரியாறு அணை எந்த ஆண்டு ஆங்கிலேயர் நிர்வாகத்தால் கட்டப்பட்டது? ஆன்சர் 1895 என்பது சரி. வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? அதனுடைய தலைமையகம். வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கவுகாத்தி என்பது சரி. பிரம்ம சமாஜ நாடகம் எனும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார்? பிரம்ம சமாஜ நாடகம் எனும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் காசி விஸ்வநாத முதலியார் என்பது சரி. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது? முதல் வைஃபை வசதியை இந்தியன் ரயில்வே தொடங்கிய இடம் பெங்களூரு என்பது சரி. ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் யார்? ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் பிர்சா முண்டா என்பது சரி. தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதையின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்? தமிழ்நாட்டில் மொத்த இருப்பு பாதையின் நீளம் 6693 கிலோமீட்டர் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் மக்களின் தரத்தை அறிய உதவும் முக்கிய அளவுகோல் எது? மக்களோட தரத்தை அறிய உதவும் முக்கிய அளவுகோல் ஆப்ஷன்ல பாருங்க, எழுத்தறிவு விகிதம் என்பது சரி. மாநிலங்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு? மாநிலங்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு? மாநிலங்களவைங்கிறது பார்த்தீங்கன்னா நிரந்தர அவை என்பது சரி. ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் யார்? ஆழ்வார்களில் 12 பேர்ல தலை சிறந்தவராக கருதப்படுபவர் நம்மாழ்வார் என்பது சரி. வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெருநகரங்களை இணைக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வடக்கு தெற்காக அந்த தங்க நாற்கரை திட்டம். வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெருநகரங்களை இணைக்கும் திட்டம் 1999 ஆண்டு தொடங்கப்பட்டது. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு என்ன? சட்டமேலவை உருவாக்கலாம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு 169 என்பது சரி. கிராமப்புறங்களில் தேவையான உட்கட்ட வசதிகளை ஏற்படுத்த பியூரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுல கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டம் தான் பியூரா. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஆவார். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் பல பரிமாண வறுமை குறியீட்டின்படி எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பல பரிமாண வறுமை குறியீடு இதுல தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஆன்சர் 3 வகை என்பது சரி. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு என்பது சரி. மகாபாரதம் தெலுங்கு மொழியில் யாரால் எழுதப்பட்டது? மகாபாரதம் தெலுங்கு மொழியில் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் நன்னையா என்பது சரி. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படும் ஊர் எந்த ஊர்? தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? ஆன்சர் கரூர் என்பது சரி. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1999 என்பது சரி. ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் யார்? ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர்
அயோத்திதாச பண்டிதராவார். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைந்தபட்ச, அதாவது உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? அதிகபட்சத்துக்கு மிகாமலும் குறைந்தபட்சத்திற்கு எவ்வளவுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தில்? ஆன்சர், அதிகபட்சமா 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும் என்பது சரி. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? திட்டக்குழுக்கு பொதுவாக தான் என்ன கொண்டு வந்தாங்க? நிதி ஆயோக். அது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஜனவரி 1, 2015 என்பது சரி. இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்களில் தமிழ்நாடு எத்தனை சதவீத உற்பத்தியை அளிக்கிறது? மொத்த தோல் உற்பத்தியில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு அளிக்கும் சதவிகிதம் என்ன? ஆன்சர், 60% தோல் உற்பத்தியில் கொண்டுள்ளது தமிழ்நாடு. பிரெஞ்சுக்காரர்களின் தலைமை இடமாக இருந்தது எது? பிரெஞ்சுக்காரர்களின் தலைமை இடம் இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்பது சரி. தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார்? தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் முகமது கோரி என்பது சரி. பெரியார் எந்த ஆண்டிலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார்? எந்த ஆண்டிலிருந்து? ஆன்சர், 1917 என்பது சரி. நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் ஆன்சர், பால்பன் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் பழங்குடி இன பகுதிகளை நிர்வகித்தல் குறித்து கூறும் அட்டவணை எந்த அட்டவணை? பழங்குடி இன பகுதிகளை நிர்வகித்தல் பற்றி கூறும் அட்டவணை எது? ஆன்சர், 6ஆம் அட்டவணை என்பது சரி. தென்னை மரங்கள் அதிகம் காணப்படும் மாவட்டங்களில் தவறானது எது? ஆப்ஷன்ல பாருங்க. தென்னை மரங்கள் அதிகம் காணப்படும் மாவட்டங்களில் தவறானது திருநெல்வேலி என்பது சரி. 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களில் பங்கு பெற வேண்டும் என கூறுவது எந்த குழு? 2 அடுக்கு முறை பஞ்சாயத்து மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களில் பங்கு பெற வேண்டும் என கூறுவது அசோக் மேத்தா குழு என்பது சரி. WTO உடன்படிக்கை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? WTO உடன்படிக்கை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 1, 1995 என்பது சரி. நன்னீர் ஏரியான கொள்ளியேறு ஏரி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? கொள்ளியேறு ஏரி, நன்னீர் ஏரி, இது எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? ஆன்சர், கோதாவரி என்பது சரி. ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும், அதாவது அவருடைய சந்ததிக்கும் கடனை விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார்? ஆன்சர், சர் மால்கம் டார்லிங் என்பது சரி. இந்தியாவின் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? முதலில் பொதுத்துறை நிறுவனம் நிறுவப்பட்ட இடம் எது? ஆன்சர், பத்ராவதி என்பது சரி. கீழ்காணும் எந்த 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை அளித்தது? வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலிற்கு முன்னுரிமை அளித்த 5 ஆண்டு திட்டம். ஆன்சர், 2வது 5 ஆண்டு திட்டம் சரி. 5வது 5 ஆண்டு திட்டம். 2வது 5 ஆண்டு திட்டம் தொழில்துறை, முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை. இது பார்த்தீங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் என்பது சரி. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது எது? எந்த அமைப்பு? ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது மத்திய புள்ளியியல் அமைப்பு என்பது சரி. மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன? மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணைன்னு பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன.
சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளி? ஆன்சர் ராஜஸ்தான் சமவெளி என்பது சரி. குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் யார்? குதுப் மினார் இதன் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் குத்புதீன் ஐபக் என்பது சரி. சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் சந்திரகுப்தர் என்பது சரி. பிரதமர் பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார்? பிரதமர் பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் மார்லே பிரபு என்பது சரி. அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு எந்த உறுப்பு? ஒரு திட்டம் கொண்டு வரனா அதை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு 368 என்பது சரி. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும்? மொத்த தேசிய மகிழ்ச்சி ஒரு நிமிஷம். மொத்த தேசிய மகிழ்ச்சி எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவம்? ஆன்சர் பூட்டான் என்பது இதற்கு சரியான விடை. பூட்டான் என்பது சரி. கடைசி ஒன்று. கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? ஆன்சர் ஆயத்தீர்வை என்பது மறைமுக வரியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.